நடிகர் விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றி எங்களோட ஒப்பீனியனை பற்றி நான் சொல்கிறேன். ஆல்ரெடி அவர் எஜுகேஷ்னல் ஃபீல்டில் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் ஏழை பசங்களுக்கு அவரோட இது இல்லாமல் சொந்த காசுலேயே நிறைய செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் மட்டும் இந்த எஜுகேஷன் இந்த இயரில் எங்களோட சூஸனாக அவர் வந்தார்னா அவர் இன்னும் நிறைய செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லா கட்சியிலேருந்தும் தேர்தலுக்காக எல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் இவர் எதுவும் செய்கிறோன்னு சொல்ல வேணாம், மக்களுக்கு செஞ்சால் போதும், அது மட்டும் இருந்தால் ஓகே. விஜய் அரசியல் வந்தால் நல்லா தான் இருக்கான். என்ன இருந்தாலும் விவசாயிகளுக்கு எதனா ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் மேல் கொண்டு வந்தா அது மட்டும் பண்ணா போதும். யார் வந்தாலும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் தூக்கி விடணும். ரொம்ப ரொம்ப நெல் வண்டினே போகுது. எல்லா தொழில் மாதிரியும் அதுக்கு ஒரு பிக்சட் ரேட் இல்லாத போகுது. அவ்வளோதான் சார். யார் வந்தாலும் விவசாயத்தை கொஞ்சம் தூக்கி விட்டா மாற்று அரசியல் வேணும் தான். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சா சரிதான். மாற்று அரசியல் அவசியம் வேணும். மாறி மாறி இதுவே போயிங்குது. அவர் வந்தால் நல்லா தான் சார் இருக்கும். என் பேர் தீபா. கண்டிப்பாக விஜய் நடிகர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக ஜனங்களுக்கு எல்லாம் நல்லதும் செய்வாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே நிறைய மக்களுக்காக எந்த சேவையும் செய்யல. ஆனால் அவரோட வீடியோவில் எல்லா ஃபோன்லையும் நான் பார்க்குறேன். அவர் ஜனத்துகளுக்கு நிறைய சேவை செய்கிறாரு. கண்டிப்பாக இவர் வந்தார்னா மக்களுக்கு நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக அரசியல் என்ற ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவர் செய்யறத சொல்லணும், சொல்கிறத செய்யணும். மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இவரும் தன்னுடைய அவர்களுடைய பாணியில் போனார்னா இவருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆகிடும். இவருடைய அரசியல் வாழ்க்கையில் நிலைக்கணும்னா இளைஞர்களுடைய சித்தாந்தத்தை இவர் இது பண்ணணும். இன்றைக்கி இளைஞர்களுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அவர் தக்க வச்சுக்கணும். அதுக்காக முதல்ல இத்தனை இளைஞர் பட்டால் அவரை நம்பி பின்னால் வருதுன்னும் போது அதுக்கு உண்டான வழிமுறைகளை அவர் கரெக்டான முறையில் செலுத்தினார்னா வருங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்குது. அரசியல் நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று. இளைஞர்கள் மத்தியில் விஜய் சார் ரொம்ப இடம் பெற்றிருக்காரு. இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற எண்ணத்தில் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாத்துலேயுமே விஜய் பேர் ரொம்ப பிரபலமாகவும் மனசில் தங்கியும் இருக்குது. இதில் விஜய் சார் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சு ரொம்ப ஒரு நல்ல மனுஷராகவும் இருக்கார். ஸோ விஜய் அரசியலுக்கு வந்தது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். அவருடைய ஆட்சி பொறுப்பை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கோம். சீக்கிரமாக அவர் அரசியலில் வெறும் வெற்றி வேட்பாளராக மாறுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்குது. நாங்கள் எப்போவுமே விஜய் கட்சியோடு நாங்கள் இணைஞ்சு நின்று அவருக்கு உறுதுணையாக இருப்போம். ஊழல் மட்டும் உச்சகட்டத்தில் இருக்குது. அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு நல்ல ஒரு தலைவர் வேணும்ன்றது தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த ஊழல் ஒழிக்கிறதுக்கு உண்டான தலைவராக விஜய் இருந்தார்னா மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்றத பொதுமக்கள் சார்பாக இருக்குது. மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு. எப்பயுமே படத்தை திரையுள்ள ஒரு சினிமா துறையில் போனோமாக்க மாஸ் என்ட்ரி நல்லா பயணமாக பண்ணுவார். இந்த துறையில் நான் இந்த சினிமா துறையில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். நான் இப்போ மொதல் இவர் அரசியலுக்கு வராரு. இவர் எந்த மாதிரி அது மாதிரி மாஸ் கொடுப்பாரா, சினிமா துறையில் இந்த மாதிரி கட்சிகளில் நல்லா மாஸ் கொடுப்பாரா வைப்பாரா என்னென்ன எதிர்பார்க்குறேன். இந்த கிராமப்புறத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் தேவைக்கான நலனுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய அரசியல் பயணம் இன்னும் நல்ல ஒரு வியூகம் எடுத்து போகும் அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம்.